ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக் ஸ்டுடியோவோட ஃபஸ்ட்டு சைட்டு தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து நம்ம எப்படி இதில் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா விக் ஸ்டுடியோவில் நான் இருக்கேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் நியூ சைட்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள், கிரியேட் நியூ சைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ பிளாங்க் கேன்வாஸ்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லோட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோஸ் அந்த பிஸ்னஸ் நேம் ஹோம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வேணாம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பேடிங், இது வந்து கண்டெய்னர், இதுக்கான பேடிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துருச்சுங்களா. இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இது பண்ணோடனே இங்கே வந்து இருக்குதுங்களா. ஓகே, இப்போ இது வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டர்னு சொல்லிட்டு இருப்போம். இதை கிளிக் பண்ணி இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் ஆயிடுச்சுங்களா. இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி மேலே எடுத்து வச்சுக்கோங்க. மேலே எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சிங்னு சொல்லிட்டு இருப்போம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஆகிடும். இதுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேடிங் எவ்வளோ கொடுத்துருமோ அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் கேஃப்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணி 48 பிக்சல் கொடுத்துக்கோங்க. 48 பிக்சல் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கேப் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இது எதனா ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் கார்னர்ஸ் இருக்கும். கார்னர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 48 கொடுத்துக்கோங்க. 48 கொடுத்தீங்கன்னா கார்னர் ரெடியூஸ் வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோடனே இதை வந்து ஸ்ட்ரெச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ரேடியஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 48 கொடுத்துக்கோங்க. ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இதை ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இங்கே டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுங்கள். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு ஐட்டம் 1 கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிட்டு ஐட்டம் 2 தரேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டம் 3ன்னு சொல்லிட்டு தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க. எல்லாமே மூணுமே சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் இமேஜ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ட்ரீன்னு சர்ச் பண்ணுங்கள். இது ஒரு ட்ரீ ஆட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதே மாதிரி இங்கே ஆல்ரெடி அப்படியே இருக்கும். நம்ம என்ன சர்ச் பண்ணோமோ அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து ஆட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கார்னர் ரேடியஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 48 கொடுத்துக்கோங்க. 48 கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து எதனா ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஒப்பாசிட்டி 0 பண்ணிக்கோங்க. 0 பண்ணிவிட்டு இங்கே வியூ ஆப்ஷன் கொடுங்க. செகண்ட் இருங்க, லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த வியூ ஆப்ஷன் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் ஷோ ஆகுது. இது கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சின்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.